எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாகவும் உங்க வீட்ல இருப்பீங்க அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். கண்டிப்பாக வீட்ல இருங்க. வை பிகாஸ் இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் to 10 days நம்ம வீட்ல இருக்கிறது ரொம்ப சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லாக் அவுட் ஆகி நம்ம திருப்பி நம்மளுடைய நேச்சுரல் பிசினஸை நம்ம பண்றதுக்கான சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வெல்கம் டுடே ட்ரைனிங் ப்ரோக்ராம். எப்பயுமே நேத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒவ்வொரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷன், ஒரு எல்ஐசி அட்வைசருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ப்ராடக்டா இருக்கும், அதை நீங்க கஸ்டமர் கிட்ட நீங்க சேல் பண்ணும்போது அது கஸ்டமருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் நம்மளுக்கும் அது வந்து இன்கம் பேசிஸ்ல வந்து பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ப்ராடக்டாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஒரு கஸ்டமரோட போர்ட்ஃபோலியோல நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நேத்து நல்லா விவரிச்சு நான் சொல்லியிருந்தேன். அது பேஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்க்ளூசிவா கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த இண்டிவிஜுவல் ஜீவன் உமங்கே வித்தவுட் எனி காம்பினேஷன் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா நம்ம நேத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எப்பயுமே ஆஸ் அ ட்ரெயினர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் அன் இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட், ஒரு எல்ஐசி அட்வைசருக்கு நான் ட்ரைனிங் எடுக்கும் போது எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஒரு கஸ்டமர் கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற ஏஜென்ட்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது நீங்க அது உங்களுக்கு நீங்க பெஸ்டா ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி நாங்க எப்பயுமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பிளான் இண்டிவிஜுவல் பிளானையோ பிரசன்டேஷன் கொடுக்கறதுல இருந்து ஒரு பிளான் காம்பினேஷன் கொடுக்கறதுல இருந்து நாங்க எப்பயுமே அதை பேஸ் பண்ணி தான் பண்றோம். பட் இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ஒரு கான்செப்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகும்போது உங்களுடைய கஸ்டமருடைய போர்ட்ஃபோலியோல அகைன் ஆட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டும் கஸ்டமருடைய போர்ட்ஃபோலியோல அவரோட இன்சூரன்ஸ் பேஸ்கெட் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிட்டிவ் ப்ராடக்ட்ஸோட இந்த ப்ராடக்ட் எப்பயுமே ஸ்டாண்ட் அலோன் ஒரு ப்ராடக்டாக இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ப்ராடக்டாக இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கும் போது ஒரு எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட் ஒன்று ஃபீல் வரும். ஓகே, என்னோட கஸ்டமரை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செக்யூர் பண்ணிட்டேன் அவங்களோட ஃபினான்ஷியலா, என்னோட கஸ்டமரை வந்து ரிஸ்க் ஓரியன்டா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செக்யூர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாட்டிஸ்பாக்சனாக நம்ம யோசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் ஜீவன் லக்ஷ்யா. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமருடைய ஒரு பாக்கெட்லையும் ஒரு ஜீவன் உமங் ஜீவன் லக்ஷ்யா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன். ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் லாங் டேர்ம் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களோட லாங் டேர்ம் எஸ்டேட் கிரியேஷன் வெல்த் கிரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா பாத்துக்கும். ஆனா ஜீவன் லக்ஷ்யா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இமீடியட்டா தேவைப்படக்கூடிய ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் பொழுது இமீடியட்டா ஏற்படக்கூடிய ஒரு பினான்சியல் ப்ராப்ளம்ஸை இன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. அப்போ இந்த ஜீவன் லக்ஷ்யா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை ஒரு எல்ஐசி அட்வைசர் நீங்க எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான 3 பாயிண்ட், மற்ற விஷயங்கள்ல இல்லாத ஒரு முக்கியமான ஒரு 3 பாயிண்ட வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா கஸ்டமர் கிட்ட நம்ம போய் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1, ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட். டெஃபினட்டா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இது ஏன் நம்ம ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அப்படின்றத இந்த ப்ராடக்ட்ல பேசுறோம்? மற்ற எல்ஐசில இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்லயுமே இந்த ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன இல்லை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஜீவன் லக்ஷ்யா அப்படின்ற ஒரே ஒரு பிளான்ல மட்டும்தான் இந்த ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அப்படின்றது ஆட் ஆயிருக்கு. இப்ப ஆஸ் அ பிரெட் வின்னர் நான் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். நான் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ல நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கு மினிமம் டு மினிமம் அட்லீஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொவிஷன்ஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட்டா ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கலாம். லெட் வி சே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு லெட் வி சே ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் என்னோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவைப்படும். அப்ப மினிமம் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் ஒரு 30 லட்சம் ரூபாய் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும் போது ஒரு 3 லட்சம் ரூபாய் எவ்ரி இயர் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட்டா வரும். அது அவங்களுக்கு ஒரு அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கோ இல்ல அவங்களுடைய மினிமம் எக்ஸ்பென்சஸை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முக்கியமாக பிரதானமாக நீங்க சொல்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை விற்பனை பண்ணணும். அதே மாதிரி எப்பயுமே என்னோட கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கும் ஒரு கஸ்டமருக்கு, இன்சூரன்ஸ் பாலிசி அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பயுமே கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேட்டட் கஸ்டமர் இன்னைக்கு அவங்களுக்கு ஐஆர்ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்றது தெரியுது. இன்னைக்கு ஐஆர்ஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கிட்ட சொல்றோம். ஜீவன் லக்ஷ்யா எதுல ரொம்ப பெஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னா, டியூரிங் த அன்பார்ச்சுனேட் ஈவென்ட்ல ஒரு கஸ்டமருக்கு இந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட் மாதிரி இந்த ப்ராடக்ட் மாதிரி வேற எந்த ப்ராடக்டாலையும் ஒரு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கு. பட் இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா கஸ்டமருக்கு நீங்க கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு நீங்க டேர்ம் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்றது மேண்டேட்டரி. ஜீவன் லக்ஷ்யா டெத் ஆகும் போது அந்த ப்ரப்போசர் இறந்து போகும்போது லைஃப் டு பி அஷ்யூர்ட் இறந்து போகும்போதோ இமீடியட்டாக என்ன ஆகாது அப்படின்னா ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் ஆஃப் டெத் கவர் போகாது. அதற்கு நம்ம டேர்ம் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். எப்படி மத்த ப்ராடக்ட்ல டபுள் ஆக்சிடல் பெனிஃபிட் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேண்டேட்டரியா ஆட் பண்றோமோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ல நம்ம மேண்டேட்டரியா ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டேர்ம் ரைடர். ஜீவன் லக்ஷ்யா விற்கும் போதே டேர்ம் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துடணும். ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஜீவன் லக்ஷ்யா ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோல எவ்வளவு ஐஆர்ஆர் கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஐஆர்ஆர் கால்குலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட். சோ இந்த கால்குலேஷன் பார்ப்போம். ஜஸ்ட் ஐ அம் ஷேரிங் தி ஸ்லைட். ஓகே, எஸ். ஓகே, ஒரு எக்ஸல் ஷீட்ல நான் வந்து உங்களுக்கு ஐஆர்ஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணிருக்கேன். இது என்னன்னா 35 வயசுள்ள ஒரு கஸ்டமர் 10 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட் எடுக்கிறாரு. டேர்ம் ரைடரோட இன்க்ளூட் பண்ணி எடுக்கிறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் இயர் வந்து சர்வீஸ் ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணி அவருடைய டோட்டல் பிரீமியம் 58,608 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியமா பே பண்றாரு. செகண்ட் இயர்ல இருந்து 57,346 ரூபாய் பிரீமியமா பே பண்றாரு. அந்த கஸ்டமர் ஒரு 5 வருஷம் பிரீமியம் பே பண்றாரு. 35 வயசுல எடுக்கப்பட்ட ஒரு பாலிசி 36வது வயசோட எண்டுல 37, 38 இது மாதிரி 40வது வயசோட எண்டுல அவர் 5 வருஷத்தோட பிரீமியம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பே பண்ணிருப்பாரு. டேர்ம் ரைடரோட சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த வருஷத்துக்கு இமீடியட்டா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி அந்த வருஷத்துக்கு ஒரு சர்வைவல் பெனிஃபிட், ஒரு ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட்டா அந்த பாலிசி இயர்ல ஒரு 1 lakh rupees ஆஃப் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். இது மொத்தமா சேர்த்து அந்த பினான்சியல் இயர்ல என்னோட கிளைண்ட்டுக்கு ஒரு 11 லட்சம் ரூபாய் கையில அவருக்கு ஒரு லம்சம் அமௌண்டா கிடைக்குது. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் 10 லட்சம் ரூபாயில 10% ஆஃப் ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அவருக்கு வந்து 10%, 1 lakh வந்துட்டு இருக்கு. 21 years of வந்து premium payment, 21 years of term, 18 years of premium payment term எடுத்திருக்காரு. அப்ப இமீடியட்டா ஒன்ஸ் அவர் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ல இறந்து போகும்போது அவரோட பாலிசி பிரீமியம் என்ன ஆகும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அவரோட ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஹையர் சம்மர் ஷூட் அப்படின்ற ஒரு விஷயம் இமீடியட்டா கிடைக்கும். சோ மொத்தமாக அந்த ஃபேமிலிக்கு கிடைச்ச ஒரு டோட்டல் இன்கம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தவணை முறையாக 22,29,000 ரூபாய் மொத்தமா கிடைச்சிருக்கு. அதுல அவருடைய டோட்டல் ஐஆர்ஆர் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 55,000 rupees என்ன வந்திருக்கு அப்படின்னா டோட்டல் ஐஆர்ஆர் வந்திருக்கு. சோ டோட்டல் ஐஆர்ஆர் எவ்வளவு வந்திருக்குங்க 55% ஆஃப் ஐஆர்ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா வந்திருக்கு. அப்போ ஜீவன் லக்ஷ்யா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு கஸ்டமர் இன்னைக்கு இறந்து போகும்போது அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இன்னைக்கு ஒரு இன்சூரன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு எல்ஐசி அட்வைசர் என்ன பண்ணணும் அப்படின்னா மெச்சூரிட்டியில வரக்கூடிய ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதர் பேஸ் பண்ண ஒரு ஐஆர்ஆரும் இன்னைக்கு சொல்ல வேண்டியது உங்களோட முக்கியமான கடமை. டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி நீங்க எந்த கொட்டேஷன்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் எந்த பிளான் காம்பினேஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த கொட்டேஷன் நீங்க எடுக்கும் போது மேஜிக் ஈல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மேஜிக் ஈல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் 5 வருஷம் பிரீமியம் பே பண்ணி இறந்து போகும்போது அவரோட சம்மர் ஷூட் எவ்வளவு கையில கிடைக்குது அதை பேஸ் பண்ணி அவரோட ஐஆர்ஆர் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம். இந்த 2 ஐஆர்ஆரையும் ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க காட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் மெச்சூரிட்டியில வரும்போது கூட மட்டும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது அவருக்கு அவசியம் கிடையாது. இன்னைக்கு வந்து டெத் அப்படின்ற ஆகும் போதும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். பட் மத்த ப்ராடக்ட் அவர் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் நினைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷேர்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அந்த டைம் ஆஃப் ரிஸ்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஹையர் ரிஸ்க் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத கொடுக்காது. எப்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்
நீங்க இல்லாத பொழுது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குதோ அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு ஒரு பர்சன் என்னோட ஃபேமிலிக்கு நான் இன்கம் earn பண்ணி என்னோட ஃபேமிலியை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். மெச்சூரிட்டியில 21 வருஷம் கழிச்சு அந்த 21 வருஷம் நான் ஒர்க்கும் பண்ணியிருப்பேன், நான் 21 வருஷம் நான் பிரீமியமும் பே பண்ணியிருப்பேன். அது மாடரேட்டான ரிட்டர்ன் எனக்கு கொடுத்தாலும் கூட என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட்டாக ஒரு இன்கம் ஏர்னிங் பர்சனாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல இருப்பேன். எப்பப்பெல்லாம் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் தேவைப்படும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஜெனரேட் பண்ணிடுவேன் ஒரு இன்கம். பட் நான் இல்லாத போதுதான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை விற்பனை பண்றீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் இல்லாத ஆப்சன்ஸ்ல ஒரு பெஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நீங்க கொடுக்குறீங்க. யூ ஹேவ் டு பிலீவ் இன் யுவர் பிசினஸ் மை டியர் ஃப்ரெண்ட். உங்க கஸ்டமர் கிட்ட இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாரு. கண்டிப்பாக நான் இல்லாத பொழுது என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு ஹையர் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத அவர் தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹையர் ஐஆர்ஆர் ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது எப்போ வரும்? ஒரு கஸ்டமருக்கு டெத் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஜீவன் லக்ஷ்யா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கும். ஓகே, ஜஸ்ட் வெயிட். ஓகே, லெட்ஸ் சே இதே ஒரு கஸ்டமர் அதே மாதிரியான பிரீமியம் பே பண்றாரு. அதே பிரீமியத்தை அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 14 வருஷம் பிரீமியம் பே பண்ணி அவரோட 15வது வருஷத்துல அவர் டெத் ஆகும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாக்குறோம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் டெத் ஆஃப்டர் 14 இயர்ஸ்? 14 வருஷம் பிரீமியம் பே பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு டெத் ஆச்சு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? அப்பையும் இந்த பாலிசி ஒரு 14% ஆஃப் ஐஆர்ஆர் 14% ஆஃப் ஐஆர்ஆர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது முக்கியமான நீங்க ஒரு விஷயத்தை நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் அப்படின்றதோட சேர்த்து இன்னொன்னு நெக்ஸ்ட் நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ரிஸ்க் கவர்ல நீங்க இல்லாத பொழுது அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா நீங்க இல்லாத பொழுது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்காது. பட் இருக்கும் போதும் நீங்க மாடரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இல்லாத போதும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கிறது இந்த ப்ராடக்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனாக இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல வந்து பிரீமியம் இன்பில்ட் பிரீமியம் வேவர் ரைடர். இன்பில்ட் பிரீமியம் வேவர் ரைடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலியமாக ஒரு கஸ்டமர்ஸ்ட நம்ம சேல் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஎஸ்பி. இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்லயுமே பிரீமியம் வேவர் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் அந்த பிரீமியம் வேவர் ரைடர் அப்படின்றது எப்போ இருக்கு? நீங்க வந்து குழந்தைக்காக நீங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து அது அப்பா பிரீமியம் பே பண்ணும் போது அந்த பிரீமியம் வேவர் ரைடர் இருக்கு. ஆனா இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாலிசி இன்சூரிங் ஃபார் த சைல்ட் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும். நீங்க பையன் பேர்ல நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்பா பேர்லயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். ப்ரப்போசர் பேர்லயே நீங்க ப்ரப்போசர் அண்ட் லைஃப் டு பி அஷ்யூர்டே நீங்க எடுத்துக்கலாம். ஆனா டெத் ஆகும் பொழுதும் கூட டிஃபால்ட்டா பிரீமியம் வேவர் ரைடர் ஒரு ஃபேமிலிக்கு பிரீமியம் அப்படின்ற பே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடையாது. பட் யோசிச்சு பாருங்க, இதுவே ஒரு 25 வயசுக்கு மேல எந்த பாலிசியை வேணாலும் நீங்க கொடுங்க. 25 இயர்ஸ்க்கு மேல பிரீமியம் வேவர் ரைடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்மளால கொடுக்க முடியுமா? 25 வயசுக்கு மேல ஒரு பாலிசி லைஃப் டு பி அஷ்யூர்ட் எடுத்து அந்த பாலிசி லைஃப் டு பி அஷ்யூர்ட் இறக்கும் பொழுது ஒரு பிரீமியம் வேவர் ரைடர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாலிசி என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஜீவன் லக்ஷ்யா. இந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்க மூணாவது இம்பார்ட்டன்ட்டா நீங்க கஸ்டமர் கிட்ட நீங்க சொல்லணும். இதை சொல்லும் போது நீங்க எப்படி சேல் பண்ணலாம்? இன்சூரிங் ஃபார் த சைல்ட் கான்செப்ட்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்க சேல் பண்ண முடியும். டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பேஸ் பண்ணி நாங்க வந்து ரிசர்ச் பண்ணி அந்த சர்க்குலர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆல்டரேஷன் பண்ணும் பொழுது இல்ல அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிஃபரெண்டான ஒரு பிளானையோ பிளான் காம்பினேஷனையோ கொடுக்க முடியுமா அப்படின்றத எப்பயுமே ரிசர்ச் பண்ணி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பிளான் காம்பினேஷன் டெவலப் பண்றோம். அந்த மாதிரியான ஒரு பிளான் காம்பினேஷன் நாங்க டெவலப் பண்ணது தான் இட் இஸ் நத்திங் பட் லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு பிளான் காம்பினேஷன். இந்த லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளான் காம்பினேஷனாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்சிடர் பண்றேன் மை டிஃபரன்ஸ். இந்த லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் இது எங்க இருக்கு? உங்களோட விஎம் ப்ரோ வண்டர் பிளான் பிளாட்ஃபார்ம்ல இந்த மேஜிக் பிளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மேஜிக் பிளான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் காம்பினேஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் தான். இந்த பிளான் காம்பினேஷனை எல்லாருமே உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க ப்ரமோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நான் நேத்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கும் போது ஜீவன் உமங் அப்படின்றதும் ஒரு 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். ஒரு இண்டிவிஜுவல் பிளானை நீங்க ஜீவன் உமங் கொடுக்கும் போதே ஒரு லாங்கர் டேர்ம்ல ஒரு 360 டிகிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது எது அப்படின்னா ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். பட் நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு கஸ்டமருக்கு நீங்க மேண்டேட்டரியா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்க போகுது. அதுதான் என்ன அப்படின்னா லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு பிளான் காம்பினேஷன். இந்த லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் அப்படின்றது வந்து 2 பிளான்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி ஒரு கான்செப்ட்ஸையும் நான் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இதோட பிளான் காம்பினேஷனை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளான் காம்பினேஷனை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த பிளான் காம்பினேஷன் லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு பிளான் காம்பினேஷன். எப்பயுமே நம்ம என்ன யோசிப்போங்க, ஒரு கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். ஓகே, இன்னைக்கு ஒரு கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை பார்ப்போம். ஒரு ஸ்டோரி மாதிரியான ஒரு விஷயங்களை நான் சொல்லிட்டு இந்த லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் எப்படி ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இமேஜின் பண்ணுங்க, நான் ஒரு பிரெட் வின்னர். நான் தான் ஒரு இன்கம் ஏர்னிங் பர்சன் என்னோட ஃபேமிலிக்கு. என்னோட இன்கம்னால தான் என்னோட ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னா லக்ஸுரி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடியதும் என்னுடைய கடமை. நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் இருக்கும் பொழுது எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸையும் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, பட் நான் என் ஃபேமிலி கூட நான் இல்லை அப்படின்னா இமீடியட்டா நான் என்னென்ன விஷயங்கள் நான் அட்ரஸ் பண்ணணும். 3 முக்கியமான விஷயங்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் பண்ண my friends. I can say 4 important things I have to assess. நான் 4 முக்கியமான விஷயத்தை நான் பாத்துக்கணும். இன்னைக்கு என் ஃபேமிலி கூட நான் இல்லை அப்படின்னா ஒரு ஆஸ் அ பிரெட் வின்னர் நான் 4 முக்கியமான விஷயங்களை நான் பாத்துக்கணும். கஸ்டமர் கிட்ட இதே மாதிரி போய் பிரசன்டேஷன் கொடுங்க. சார், ஐ எம் an இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். நான் என்னுடைய ஃபேமிலியோட ஒரே ஒரு இன்கம் ஏர்னிங் பர்சன். நான் இன்னைக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இன்கம்னால தான் என்னுடைய ஃபேமிலி லக்ஸுரியான பீஸ்ஃபுல்லான லைஃபை என்ன பண்றாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கஸ்டமர் கிட்ட சொல்லுங்க. இதே சுச்சுவேஷன் தான் அவருக்கும். உங்களுடைய எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து காட்டலாம். லெட் மீ சே, நான் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது இன்னைக்கு தேதியில என் ஃபேமிலியோட நான் இல்லை அப்படின்னா எனக்கு முக்கியமான 4 கடமைகளை நான் பூர்த்தி பண்ணி வச்சுட்டு போறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். நம்பர் 1 என்ன அப்படின்னா நான் விட்டுட்டு போகும்போது என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் அவசியமாக தேவைப்படும். லம்சம் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் கவர் அப்படின்றது அவசியமாக தேவைப்படுது. அப்போ நான் விட்டுட்டு போகும்போது ஒரு பெரிய ரிஸ்க் கவரை ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் கொடுக்கணும். ஏன், எனக்கு வந்து லயபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லாட்டி எனக்கு ஃபேமிலிக்கு வந்து இமீடியட் ஹையர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் இறந்து போகும்போது ஒரு மொத்தமான பணம் என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான விஷயம். 2வது, நான் இன்னைக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், அதனால என் ஃபேமிலிக்கு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். நான் இல்லை அப்படின்னா என் ஃபேமிலி அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க. அப்போ நான் மாசம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு போகணும். இல்ல மாசம் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதற்கான ஆப்ஷன்ஸை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும். எப்போ நான் எவ்வளவு வருஷம் நான் இன்கம் ஏர்ன் பண்ணுவேன் நான் நினைக்கிறேனோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கொடுக்கணும். இல்ல என்னுடைய பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து வந்து அந்த பொண்ணு சம்பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வர வரைக்கும் என்னோட ஃபேமிலி பினான்சியல் ஃப்ரீடமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கும். 3வது இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் இன்னைக்கு வேலை பார்த்து நான் சம்பாரிச்சிட்டு இருக்கும் போது என்னோட பொண்ணோட வந்து ஃபீஸை நான் ஈஸியா பே பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்கு நான் இல்லை அப்படின்னா என்னுடைய பொண்ணுடைய ஃபீஸை பே பண்றது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதற்கான ஒரு ப்ரொவிஷன்ஸையும் நான் கொடுத்துட்டு போகணும். சார், இன்னைக்கு இந்த 4 விஷயத்தையும் நீங்க பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இல்லைன்னா கூட உங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு பினான்சியல் ஃப்ரீடமாக இருப்பாங்க. பட் எவ்வளவு கஸ்டமர் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்? எத்தனை பேர் இதற்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை யோசிச்சு பண்ணியிருப்பாங்க? நம்பர் 1, நான் இறந்து போகும்போது மொத்த சம்மர் ஷூட் வேணும். நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கணும். என்னோட சைல்டோட எஜுகேஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட சைல்டோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும்போது என்னோட காலேஜ் கிராஜுவேஷன் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் கொடுக்கணும். இந்த 4 விஷயங்களையும் 360 டிகிரியில ஒரு மினிமம் ரெக்வயர்மெண்ட்டை கஸ்டமருக்கு வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஜீவன் லக்ஷ்யா பிளஸ் பிளஸ்.
இந்த ஜீவன் லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன். மிஸ்டர் ரவிக்குமார் அப்படின்ற ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து இதே மாதிரியான கான்செப்டை கிரியேட் பண்ணிருக்கேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, ரவிக்குமார் அப்படின்றவரு இன்னைக்கு நம்மளுடைய வந்து ரவிக்குமார் அப்படின்ற ஒருத்தர் நம்மளுடைய ஒரு கஸ்டமர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேமிலியோட பிரெட் வின்னரா இருக்காரு. அவர் தான் ஒரே ஒரு இன்கம் ஏர்னிங் பர்சன். அவரோட பையன் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனிஷ்க். அந்த பையன் இன்னைக்கு வந்து 0 ஏஜ்ல இருக்காரு. இப்பதான் ஒரு குழந்தை. அப்ப இமீடியட்டா அவர் ரவிக்குமார் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த 4 விதமான விஷயங்களுக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும், அதற்கான வந்து சேஃப்கார்ட் செக்யூரிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ஏஜ் தான் ஆகுது. ஆனா அப்பா பேர்ல நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்குறோம். ஆனா வந்து பிரீமியம் பேயிங் டேர்ம் 15 இயர்ஸ் அண்ட் ஆல்சோ 18 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி ஸ்டார்டிங் ஏஜா வருது. ஓகே, குழந்தை வந்து 0 ஏஜ்ல இருக்கு. கனிஷ்க் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாரு அப்படின்னா வளர்ந்துகிட்டே வராரு. அதுக்கு வந்து வளர்ந்துகிட்டே வரும்போது முதல் வந்து 15 வருஷத்துக்கு என்னோட கஸ்டமர் அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பிரீமியம் பே பண்றாரு அப்படின்னா 1,50,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியம் பே பண்றாரு, இந்த 4 விதமான விஷயத்தையும் செக்யூர் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ 15 வருஷத்துல இருந்து 18 வருஷம் 3 வருஷத்துக்கு எவ்வளவு பிரீமியம் பே பண்றாருன்னா 14,828 ரூபாய் பிரீமியமாக பே பண்றாரு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த 18 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வயசுல வந்து அந்த சைல்டு வரும் பொழுது அந்த சைல்டுக்கு 19ல இருந்து 22 வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி ஒரு 4 வருஷம் என்ன இருக்கும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ அப்போ 18ல இருந்து 22 வரைக்கும் வரக்கூடிய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறோம் இங்க. ஸோ இங்க வந்து மிஸ்டர் ரவிக்குமாருக்கு 28 வயசு, பையன் வந்து மாஸ்டர் கனிஷ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ஏஜ். இந்த கனிஷ்க்கு தான் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் அந்த ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் அவர் பணம் சேமிக்க விரும்புறாரு. ஓகே, லெட் மீ சே அவர் உயிரோட இருந்தாரு அப்படின்னா 18 வருஷம் வரைக்கும் பிரீமியம் பே பண்ணுவாரு. 19, 20, 21, 22 4 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லெட் மீ சே ஒரு ஹையர் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் என்னோட கஸ்டமருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிடைச்சிடும். 5 இயர்ஸ்க்கு ஒரு கன்சிஸ்டன்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட் கிடைச்சிடும். சரி, இப்போ என்னோட கஸ்டமர் இல்லைன்னா என்ன ஆகும்? என்னோட கஸ்டமர் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த அன்லைக்லி ஈவென்ட் ஆஃப் டெத் ஆஃப் அன் இன்சூர்ட் இன் திஸ் பீரியட், இந்த பீரியட்ல அவர் வந்து டெத் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன விதமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யோசிக்கிறோம். ஸோ இமீடியட்டா அவர் டெத் ஆகும் போது இமீடியட்டா அவங்களோட பினான்சியல் நீட்ஸை வந்து சரி கட்டுறதுக்காக அவங்க ஸ்பௌஸுக்கு 60 லட்சம் ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா அமௌண்ட்டை கொடுத்துருவோம். 60 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை கொடுத்துருவோம். இதை வச்சு அவருக்கு வந்து ஒரு லைபிலிட்டி ஏதாவது இருந்தது, கடன் இருந்தது அப்படின்னாலும் அந்த கடன் அடைக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக அவங்க லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அவர் இறந்து போகும் போதும் கூட அந்த பையனுக்கான ஒரு கனிஷ்க்குக்கான ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் பணம் கொடுத்துட்டு போகணும். ஸோ இவர் இறந்து போன நாள்ல இருந்து 18 வயசு வரைக்கும், குழந்தையோட 18 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் டாக்ஸ் ஃப்ரீயாக 2,14,000 ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் கொடுக்கும். இந்த அமௌண்ட்டை வச்சு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தையோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் அவுட் பண்ணலாம். இமேஜின் ரவிக்குமார் 5 வருஷத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்னா 5 வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் பிரீமியம் பே பண்ணியிருப்பாரு. அந்த 6வது வருஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவர் டெத் ஆகும் பொழுது அவருக்கு 60 லட்சம் ரூபாய் மொத்த பணமாகவும், இன்னொன்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,14,000 ரூபாய் 2,16,000 ரூபாய் டாக்ஸ் ஃப்ரீயாக அந்த குழந்தையோட 18 வயசு கனிஷ்கோட 18 வயசு கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இந்த பாலிசி என்ன ஆகும் அப்படின்னா வந்து கையில கிடைச்சுக்கிட்டே வரும். அண்ட் ஆல்சோ கேரண்டீடாக ஒவ்வொரு வருஷமும் 6 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். லெட் மீ சே இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 வயசுல என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாலிசி எடுக்கிறாரு. 33 வயசுல இறந்து போறாரு அப்படின்னா அவருடைய 42வது வயசு வரைக்கும் அவர் இருந்திருந்தாருன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் வரைக்கும் மினிமம் டு மினிமம் அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக 6 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க மந்த்லியா வாங்கிக்கலாம், குவார்டர்லியா வாங்கிக்கலாம், ஹாஃபலியா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 லட்சம் ரூபாய் மொத்தமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆனுவலா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா நான் கேரண்டீட் பெனிஃபிட் ஆகவும் ஒரு 10 வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1,31,000 ரூபாய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கையில கொடுத்துக்கிட்டே வரேன். நான் கேரண்டீட் அப்படின்றது இது வரலாம், வராமையும் போகலாம், இல்ல கம்மியாவும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிடைக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேங்க, கேரண்டீட் 6 லட்சம், நான் கேரண்டீட் 1,31,000 ரூபாய். சோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதை வந்து கேரண்டீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா let me show it. ஓகே,
கேரண்டீடாக அதுக்கப்புறம் அந்த 18 வயசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக 23,56,000 ரூபாய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லம்சம் அமௌண்ட்டா என் கஸ்டமருக்கு நான் கையில கொடுத்துட்றேன். கனிஷ்கோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா 16 லட்சம், ஆல்மோஸ்ட் 17 லட்சம் ரூபாய் ஒரு 4 வருஷத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அவர் படிக்கிறதுக்கு ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேங்க. நம்பர் 1 ஒரு 60 லட்சம் ரூபாய் லம்சம் அமௌண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன். நம்பர் 2 2,14,000 ரூபாய் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் 18 வயசு வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கும். 6 லட்சம் ரூபாய் என்ன பண்றேன் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கும் நான் என்ன பண்றேங்க 18 வயசுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு கேபிடேஷன் ஃபீஸ் அண்ட் ஃபீஸ் பே பண்றதுக்கும் இந்த பாலிசிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் இன்னைக்கு இந்த பாலிசி எடுத்துட்டு நாளைக்கு இந்த பாலிசி இஷ்யூவன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் இல்ல அப்படின்னா கூட இவரோட ஃபேமிலி டோட்டலாக என்ன இருக்கும் அப்படின்னா செக்யூர்ட், ஃபினான்ஷியலி செக்யூர்டாக இருக்கும். நம்ம ரைட் வரோம். எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அவருக்கு நான் ஒரு போதுமான அளவை ஒரு ப்ரொடெக்ஷனை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப அந்த ஃபேமிலி எந்த விதமான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளும் அவங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது. ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எது எது கேரண்டீட், எது எது நான் கேரண்டீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி பிளான் காம்பினேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கொட்டேஷனோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இயர் பை இயர் என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். இதுதான் கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷன். ஓகே, கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் காம்பினேஷன். ஜீவன் லக்ஷ்யா நான் கொடுக்குறேன். 18 வருஷம் நம்ம டேர்ம், 15 வருஷம் நம்ம பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். அதே மாதிரி லெட் வி அண்டர்ஸ்டாண்ட் 12,90,000 ரூபாய் நான் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பாலிசில நம்ம வந்து சம்மர்ஷூடா கொடுக்குறோம். 83,000 ரூபாய் பிரீமியமாக வருது. அந்த பாலிசியை 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷனாக கொடுக்குறேன். இன்னொரு ஜீவன் லக்ஷ்யா அதே மாதிரியான சேம் அமௌண்ட் ஆஃப் டேர்ம் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம், ஆனா 8,50,000 ரூபாய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாலிசி பிரீமியம் நான் என்ன சம்மர்ஷூட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். 55,000 ரூபாய் பிரீமியம். இந்த மெச்சூரிட்டியை லம்சம் அமௌண்ட் மெச்சூரிட்டியா என்ன பண்ண போறாரு அப்படின்னா கஸ்டமர் என்ஜாய் பண்ண போறாரு. அப்போ இந்த பாலிசிக்கு மட்டும் நான் மெச்சூரிட்டி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். பட் இந்த பாலிசி வந்து மெச்சூரிட்டி லம்சம் அமௌண்ட்டா கிடைச்சிடும். அதே மாதிரி ஜீவன் அமர் அப்படின்றத 18 இயர்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். 60 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூட். அதே மாதிரி 7,413 ரூபாய் பிரீமியம். இது வந்து அவர் இறந்து போகும்போது லம்சம் அமௌண்ட் ஆஃப் டெத்தாக என்ன இருக்கும் அப்படின்னா கையில கிடைக்கும். அதே இன்னொரு ஜீவன் அமர் ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7,413 ரூபாய் பிரீமியம். லெட் வி சே ஒரு 10 வருஷத்துக்கான இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறேன். இது வந்து டெட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல நான் என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். டெட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல நம்ம கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து மந்த்லியாகவோ குவார்டர்லியாகவோ ஹாஃப்லியாகவோ இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து ஆட் ஆகும். அப்ப 60 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 60 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கேரண்டீட். அந்த நான் கேரண்டீட்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன் என்ன, அந்த போர்ஷன் வந்து இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். சோ இந்த 60 லட்சம் ரூபாய் வந்து வருஷம் வரும் பொழுது அதுல இன்ட்ரெஸ்டும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல ஆட் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 சம்திங் என்ன இருக்கு அப்படின்னா ஆட் ஆகி வருது. அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமருக்கு நான் கேரண்டீட் நம்ம சொல்றோம். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா கம்மியாகும், இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஆனா மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பா என்ன இருக்கும் ஒரு கஸ்டமருக்கு நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கால்குலேஷன் பேஸ் எடுத்திருக்கேன் நானு. இதுவே ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது அது வந்து கேரண்டீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கம்மியா என்ன இருக்கும் அப்படின்னா கஸ்டமருக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயங்கள் என்ன இருக்குன்னா இந்த பாலிசியில அவர் கஸ்டமர் டெத் ஆகல அப்படின்னா அவருக்கு மெச்சூரிட்டியாக என்ன கிடைக்க போகுது, 18வது வயசு அந்த குழந்தை வரும்போது 20 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு 5 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வைவல் பெனிஃபிட்டாக என்ன ஆகும் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 19, 20, 21, 22 வயசு வரைக்கும் ஆல்மோஸ்ட் என்ன இருக்குங்க 5 லட்சம் ரூபாய் என்ன வந்துருது அப்படின்னா அவருக்கோட ஃபீஸ் பே பண்றதுக்கு, அந்த பையனோட ஃபீஸ் பே பண்றதுக்கு கிடைச்சிருது.
ஸோ இந்த பிளான் காம்பினேஷனை கஸ்டமர் எடுத்துக்கும் பொழுது இவர் இல்ல அப்படின்னா கூட அவங்க ஃபேமிலியோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்களோட லயபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லயபிலிட்டி ப்ராப்ளம் இல்லை ஒரு ஃபேமிலிக்கு. அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கவர் ஆயிடுச்சு. இதுக்கு என் கஸ்டமர் வந்து எல்லா விதமான ஆஸ்பெக்டுக்கும் பே பண்ணக்கூடிய மொத்த பிரீமியம் என்ன, 1,50,000 ரூபாய் ஒரு பிரீமியம் பே பண்ண போறாரு இந்த எல்லா பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்றதுக்கு. சோ இவரோட கொட்டேஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா காட்டுறேன் உங்களுக்கு. இவரோட கொட்டேஷன், இந்த கொட்டேஷன் எப்படி கிடைக்க போகுது, லெட் வி சே என்னோட கஸ்டமர் 29ல 1,53,000 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் 1,50,000 ரூபாய் பிரீமியம் பே பண்றாரு. ஓகே, இந்த பிரீமியம் எவ்வளவு வருஷம் பே பண்றாரோ அதை பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து 18 வருஷம் பிரீமியம் பே பண்ணாருன்னா அவருக்கு இந்த மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில கிடைக்கும். இது அவருடைய பையனுக்கான எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் ஆகும். இல்ல அன்பார்ச்சுனேட்லி அவருடைய 10வது வருஷத்துல இந்த பாலிசி எடுத்து 38வது வயசுல இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 லட்சம் ரூபாய் பிரீமியமாக மட்டுமே செலுத்தி இருப்பாரு. இந்த 15 லட்சம் ரூபாய் வந்து பிரீமியம் பே பண்ணணும்னா லம்சம் அமௌண்ட் 60 லட்சம் ரூபாய் என்ன வந்துடும் அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு கையில கிடைச்சிடும். அதே மாதிரி 2,14,000 ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா 8 வருஷத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கஸ்டமர் கிடைக்கும். ஏன்னா பையனுடைய 18 வயசு வரைக்கும் இது என்ன இருக்கும் அப்படின்னா கையில இருக்கும். அதே மாதிரி லெட் வி அண்டர்ஸ்டாண்ட், ஒரு 17 லட்சம் ரூபாய், இது டோட்டல் அமௌண்ட் என்ன, 2,14,000 ரூபாய் இன்டூ 8 எவ்வளவு வருஷம் கையில கிடைக்க போகுது, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 லட்சம் ரூபாய் என்ன இருக்க போகுது அப்படின்னா கையில கிடைக்க போகுது. அதே மாதிரி கேரண்டீட் அண்ட் நான் கேரண்டீட், இந்த டெத் பெனிஃபிட்டை வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல கொடுக்கும் போது 10 வருஷத்துக்கு அங்க இருந்து ஒவ்வொரு வருஷமும் அப்ராக்சிமேட்டா 7,31,000 ரூபாய் என்ன இருக்க போகுது அப்படின்னா ரிஸ்கவரா இருக்க போகுது. அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். இது 10 வருஷத்துக்கு கிடைக்கும். சோ ஆல்மோஸ்ட் 73,16,000 ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா அவருடைய டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்டா ஒரு ஃபேமிலிக்கு கொடுப்பாரு. டோட்டல் பெனிஃபிட்டாக ஃபேமிலி கொடுப்பாரு. ஓகே, அமௌண்ட் ஆன் மெச்சூரிட்டில வந்து எவ்வளவு அமௌண்ட் வரப்போகுது அவருக்கு, டோட்டலா வந்து 38 லட்சம் ரூபாய் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா மெச்சூரிட்டி வரப்போகுது. இந்த 38 லட்சம் ரூபாய் அப்படின்றது எந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட் 38 லட்சம் ரூபாய் அப்படின்றது இந்த அமௌண்ட். சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கஸ்டமருக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இதுதான் அவருக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். ஒரு 10 வருஷத்துல அவர் இறந்து போகும்போது அவர் பே பண்ணது 1,50,000 லட்சம் ரூபாய் பிரீமியம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பே பண்ணிருப்பாரு, 15 lakhs பிரீமியம் பே பண்ணிருப்பாரு. அவருக்கு கிடைச்ச டோட்டல் பெனிஃபிட்ஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு அவர் இல்லாத பொழுது 1,88 லட்சம் ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலியமாக ஒவ்வொரு வருஷமும் என்ன இருக்கும் அப்படின்னா கிடைச்சிருக்கும். இது அந்த பையனோட ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமேஜின் இது ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு 360 டிகிரி ப்ரொடக்ஷனா இல்லையா? ஓகே, யூ கேன் டெக்ஸ்ட் இன் தி chat box. நீங்க chat boxல நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபண்டாஸ்டிக். இந்த பிளான் காம்பினேஷனை நம்ம லாக்டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமர் கிட்ட நம்ம தாராளமா கொடுக்கலாமா இல்லையா? எந்தெந்த கஸ்டமருக்கு யங் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களோ அந்த கஸ்டமரை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செல் பண்ண ஆரம்பிங்க. சார் டியூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட் இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்கள்ல எந்த வயசுக்காரங்களுக்கு எது வேணாலும் என்ன ஆகும் அப்படின்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயங்களும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோவிட் கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்ம பேசணும் அப்படின்னா இன்னைக்கு கார்டியா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு யங்ஸ்டருக்கு கூட என்ன இருக்கு அப்படின்னா வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 40-42 வயசுள்ள நபர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கார்டியா அரெஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்து போறாங்க. இது ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் டாக் அபவுட் க்ளோஸ்லி டு வென் இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஆஸ் அ பிரெட் வின்னராக என்னுடைய ஃபேமிலியோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கும் என்னுடைய வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக நான் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஜீவன் லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் அப்படின்றது இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று எழுத ஆரம்பிங்க. என்ன லிஸ்ட், யாரெல்லாம் யங் சில்ட்ரன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் எடுங்க. அவங்க கிட்ட மட்டும் போய் இந்த பிரசன்டேஷன் கொடுங்க. இமேஜின் உங்களுடைய டோட்டல் வந்து கஸ்டமர் பேஸ்ல ஒரு யங் சில்ட்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யங் சில்ட்ரன் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒரு 50 ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 ஃபேமிலியில மினிமம் டு மினிமம் ஒரு 10 பேர் இந்த பாலிசி எடுக்கும் பொழுது ஒரு வருஷத்துக்குள்ள என்ன நான் சொல்றேங்க 365 நாளுக்குள்ள ஒரு 10 கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாலிசிஸ் எடுக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சராசரியா ஒரு 1,50,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியமா கொடுப்பாரு.
1.5 லட்சம் ரூபாய் பிரீமியமா கொடுப்பாரு. இன்டூ ஒரு 10 கஸ்டமர் கொடுத்தா கூட உங்களோட டோட்டல் சம்மர் ஷூட் நீங்க டோட்டல் பிரீமியம் நீங்க ரிசீவ் பண்ணது 15 லட்சம் ரூபாய் நீங்க பிரீமியம் ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு 25% ஆஃப் கமிஷன் உங்களுக்கு வந்திருந்தா கூட ஒரு வருஷத்துக்கு உங்களோட டோட்டல் கமிஷன் இதுல இருந்து நீங்க ஏர்ன் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 15 lakhsல ஆல்மோஸ்ட் 6 lakh rupees. Let me say again, I will calculate it correctly. 15 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா டோட்டலா பிரீமியம் பே பண்ணிருப்பீங்க. அதுல இன்டூ 25% ஆஃப் கமிஷன் அப்படின்னு வந்திருந்தா கூட 3,75,000 ரூபாய் உங்களுடைய கமிஷனாக மட்டும் ஜெனரேட் ஆயிருக்கும் வித்தவுட் போனஸ் கமிஷன். ஆனா இந்த பாலிசில உங்களோட போனஸ் கமிஷனோட உங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்கும். ஆனா இங்க வித்தவுட் போனஸ் கமிஷன் என்ன இருக்கு அப்படின்னா 3,75,000 ரூபாய். போனஸ் கமிஷனோட ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா 5 லட்சம் ரூபாய். இந்த ஒரே ஒரு பிளான் காம்பினேஷன்ல மட்டும் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு 10 கிளைண்ட் கிட்ட இந்த பிளான் காம்பினேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பிளான் காம்பினேஷனை. இதை வந்து நல்லா தரோ பண்ணிட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளான் காம்பினேஷன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சேல் பண்ணலாம். நவ இட்ஸ் டைம் மை டியர் ஃப்ரெண்ட், நம்மளுடைய क्वेश्चन ஆன்சர் செஷன். நிறைய பேர் எனக்கு சாட் பாக்ஸ்ல நீங்க கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தீங்க IRR அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வாட்டி காட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. பட் நீங்க क्वेश्चन ஆன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க கேளுங்க, திருப்பி அதை வாட்டி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, சோ இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस நீங்க வந்து நீங்க அன்மியூட் பண்ணலாம். உங்களோட அன்மியூட் பண்றதுக்கு ஐ ரெக்வெஸ்ட் எங்களோட டேட்டாகாம் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அண்ட் டீலர்ஸை எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் பிரீமியம் வேவர் ரைடர். ராமநாதன் சுப்பிரமணியம் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரீமியம் வேவர் ரைடர் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. பிரீமியம் ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதைத்தான் நான் பிரீமியம் வேவர் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். பட் டெஃபினட்டா பிரீமியம் வேவர் ரைடர் இதுல கிடையாது. பட் மத்த பாலிசில பிரீமியம் வேவர் ரைடர் இருக்கு. பட் எது வரைக்கும் நம்ம கொடுப்போங்க, அந்த சைல்டுக்கான 25 வயசு வரைக்கும் தான் நம்மளால கொடுக்க முடியும். பட் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் 18 வயசுக்கு மேல எடுக்கும் பொழுதே அந்த பிரீமியம் ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவென்ட் நடக்கும் போது ஒரு ப்ரப்போசர் அண்ட் லைஃப் டு பி அஷ்யூர்ட் இறக்கும் போது பிரீமியம் ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதை தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி நான் சொன்னேன். பட் இட் இஸ் நாட் அ பிரீமியம் வேவர் ரைடர். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அது பிரீமியம் வேவர் ரைடர் மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஒர்க் ஆகும். ஜீவன் லட்சியா. ஆமா சார், ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் சார். சார் இதை வந்து இப்போ நமக்கு கஸ்டமர் டைரக்டா மெயில் பண்ண முடியுமா அந்த ப்ரௌசர்ஸ் மட்டும்? தாராளமாக. இந்த கஸ்டமரோட ப்ரோஷர்ஸ் மட்டும் நீங்க மெயில் பண்ண முடியாது ஒரு கஸ்டமருக்கு. இதற்கான ஆப்ஷன்ஸ் நான் இன்னும் கிரியேட் பண்ணல. ஏன்னா வந்து டேட்டாகாம் எக்ஸ்பிரஸ் காம்போஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் தான் நீங்க இந்த விஷயத்தை பண்ண முடியும். எக்ஸ்பிரஸ் காம்போஸ் எப்படி பண்றது அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எந்த விஷயங்க மெயில் பண்றதா? ஓகே, மெயில் பண்றது என்னன்னா எக்ஸ்பிரஸ் காம்போல இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைரக்டா போய் மெயில் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க. இப்ப லக்ஷ்யா பிளஸ் பிளஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுப்பணும். நான் மெயில்ன்றத இமெயில் கிளிக் பண்றேன். ஓகே, இமீடியட்டா ரெண்டு விஷயங்கள் கேட்கும். இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்டா இல்ல ஃபேமிலி ஆட்ரிபியூட்டா, இல்ல ஃபேமிலிக்கே அனுப்பணும், மொத்த ஃபேமிலிக்கே ஒரு கொட்டேஷன் அனுப்பணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேமிலி ஆட்ரிபியூட்ஸ் போலாம். இல்ல இண்டிவிஜுவலா ஒரு கஸ்டமர் அனுப்பணும் அப்படின்னா நீங்க வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நம்ம குரூப் ஹெட்டுக்கு தான் நம்ம அனுப்ப போறோம். ஃபேமிலி ஆட்ரிபியூட்ஸ்க்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா டைரக்டா 18ல இருந்து 50 வயசுல பேர் எவ்வளவு பேரு, டோட்டல் ஆனுவல் இன்கம் ஃபார் த ஃபேமிலி எவ்வளோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுங்க, இந்த பிளான் காம்பினேஷனை 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் யார் இருக்காங்கன்றதை கொடுக்கலாம். இல்ல லெட் மீ சே 30 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் யார் யார் இருக்காங்கன்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா டோட்டலா ஒரு கஸ்டமர் லிஸ்ட் ஒன்று வந்துடும். ஓகே ஓகே ஓகே, டோட்டலா கஸ்டமர் லிஸ்ட் வந்துடும். இங்க இமெயில் ஐடி ஒரு சில பேருக்கு இருக்கும், இமெயில் ஐடி ஒரு சில பேருக்கு இருக்காது. இந்த இடத்துல கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் இமெயில் ஐடியை நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, இங்க டைப் பண்ணி ஓகே .g@gmail.com அவரோட மெயில் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சுனா இங்கே போய் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ எப்பயுமே பர்மனண்டா நீங்க போய் கஸ்டமரோட ப்ரொஃபைல்ல போய் அவரோட கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ல போய் நீங்க டைப் பண்ணணும் இமெயில் ஐடி, அப்பதான் ரெகுலரா வரும். இங்க டைப் பண்ணீங்கன்னா நீங்க அங்க போய் என்ன ஆகாது அப்படின்னா போய் சேவ் ஆகாது. ஸோ ஒன்ஸ் இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு சென்ட் இமெயில் நீங்க கொடுக்கும் போது எல்லாருக்குமே என்ன ஆயிடும் அப்படின்னா இமெயில் போயிடும். ஓகேங்களா? இல்லாட்டி நீங்க எல்லா இமெயில் ஐடியும் இருந்தது அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யார் யாரோட இமெயில் ஐடி அப்டேட் ஆயிருக்கோ அவங்களோடது மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். எவ்வளவு செலக்ட் ஆயிருக்குங்க? 328 கிளைண்ட்ல 39 கஸ்டமர் செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களோட இமெயில் ஐடி மட்டும் தான் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா சென்ட் பட்டன் கொடுத்து நீங்க சென்ட் அப்படின்றத அமைச்சுக்கலாம். இது எக்ஸ்பிரஸ் காம்போஸோட மொதல் பேஜ் மட்டும் நீங்க அமைச்சுக்கலாம்.
பட் இப்போ வரைக்கும் நான் ஜீவன் லக்ஷ்யாக்கு நான் என்ன பண்ணல அப்படின்னா கொடுக்கல. நீங்க ஜீவன் லக்ஷ்யாக்கு கொட்டேஷனா தான் நீங்க அனுப்பணும் அப்படின்ற கொட்டேஷனா தான் நீங்க இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனுப்ப முடியும். பட் நான் இதுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கம் அவுட் வித் ப்ரொவிஷன். நான் ஒரு இமெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ்க்கு நம்ம வருவோம். ஓகே, தேங்க்யூ. டன் சார், தேங்க்யூ. ஓகே, எனி அதர் क्वेश्चंस? ஹலோ. யா சார். ஹலோ. எஸ் சார், டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே ஒரு கிளாஸ் நடத்தினா நல்லா இருக்கும் சார். டெஃபினட்டாங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் VM Pro சாஃப்ட்வேரில் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே VM Pro சாஃப்ட்வேரை டோட்டலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு 3 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இட் வில் பி இன் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாசம் இருக்கும். ஒரு 3 நாள் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம், ஒண்டர் பிளான் பிளாட்ஃபார்ம், இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கிடைக்கும். பட் நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். நீங்க ஒரு டீலர்ஸ் கிட்ட நீங்க டச்லயே இருங்க. அப்பதான் அந்த ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். Thank you sir. Thank you. Okay, any other question? Hello. Sir, very good morning. Hello. Very good morning. Very good morning. சொல்லுங்க சார், பேசலாம் சார். சார், இன்னொருத்தரும் அன்மியூட் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே சார், இப்போ நான் ஃபார் மை செல்ஃப் ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஜீவன் லக்ஷ்யா பிளான். நான் ஒரு 50 lakhsக்கு நான் சம்மர் ஷூட் எடுத்திருக்கேன் சார். ஓகே. எனக்கு வந்து ஒரு சின்னோண்டு டவுட் தான் சார் இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிளான் சைன் அப் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 months ஆகுது. ஓகே. இந்த பிளான் நல்லா போயிட்டு இருக்கு. இதுல வந்து டேர்ம் ரைடர் மட்டும் எனேபிள் பண்றேன் சார். நான் டேர்ம் ரைடரை கண்டிப்பா எனேபிள் பண்ணிடுங்க. இல்ல சார், எனக்கு எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஐ ஹேவ் லாட் ஆஃப் பாலிசிஸ் வித் LIC ஆல்ரெடி. ஓஹோ. ஸோ அதனால எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா உங்கள்ட்ட ஆல்ரெடி? சார், ஐ ஆல்ரெடி ஹேவ் ஜீவன் அமர். ஜீவன் அமர் இருக்கு இல்லீங்களா? எவ்வளவு சம்மர் ஷூட் வச்சிருக்கீங்க? 80 lakhs. 80 lakhs. ஓகே, மோர் தென் இது காம்பன்சேட் ஆயிடும். ஓகேங்களா? காம்பன்சேஷன் ஆயிடும். அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட் தான் சார் இருக்கு. இப்ப இந்த பிளானை பத்தி இன்னும் ஒரு கொஞ்சம் கிறிஸ்ப் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா சார், இப்ப ரிஸ்க் கவரேஜ் அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரலா சொல்றது வந்து மினிமம் பாத்தீங்கன்னா 3 years வந்து ஏர்லி கிளைம் அப்படின்னு சொல்றோம் சார். கரெக்ட் தானே சார்? அந்த 3 yearsக்குள்ளாரே ஏதாவது கிளைம் வந்ததுன்னா, இப்ப என்னோட கேஸே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சார். என்னைய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப நான் ஜீவன் லக்ஷ்யா எடுத்து ஒரு 6 months ஆகுது சார். நான் ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 2 yearsக்கு மேல ஆகுது. எனக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா ஜீவன் லேப் இல்ல என்டோமெண்ட் ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து ஒரு 3rd ப்ரீமியம் பே பண்ணிட்டேன் சார். ஸோ என்டோமெண்ட் வந்து 25 lakhs வந்து 3 ப்ரீமியம் இயர்லி ப்ரீமியம் பே பண்ணிட்டேன். அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 ப்ரீமியம் பே பண்ணிட்டேன். இப்ப லக்ஷ்யா வந்து 6 months ஆகுது சார். இப்ப எனக்கு கிளைம் அப்படின்னு வந்தா இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? 3 years ஏர்லி கிளைம் அப்படின்றது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? 3 years ஏர்லி கிளைம் அப்படின்றத பொறுத்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நம்பர் 1 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 3 years ஏர்லி கிளைம் அப்படின்றத எப்ப LIC இது பண்ணுவாங்க சார்? சீக்கிரமா டெத் நடக்குது, பிரீமியம் கம்மியா பே பண்ணிருக்கீங்க, பாலிசி எடுத்தோடனே கொஞ்சம் சடனா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இறந்து போறீங்க. ஸோ அப்போ உங்களோட காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் விகரஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட்டட் அப்படின்னா எதனால நீங்க டெத் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு அண்டர்ரைட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸ்க்ரூட்னி பண்ணுவார். ஓகேங்களா? பட் காஸ் ஆஃப் டெத் அப்படின்றது ஒரு ஜென்யூனாக இருந்தது, இல்ல டெஃபினட்டா வந்து ஒரு டிசீஸ் இருந்தது, அதனால வந்து இம்மீடியட்டா இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஈஸியா த்ரூ ஆகும். நீங்க ஏர்லி கிளைம் அப்படின்னா LIC கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. பட் த ஸ்க்ரூட்னி லெவல் வில் பி லிட்டில் பிட் ஹையர். அதிகபட்சமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீங்க அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி சார். அப்ப எனக்கு வந்து இப்ப எந்த பாலிசி சார் 3 years கிராஸ் பண்ணிருக்கு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டது வந்து 25 lakhsக்கு என்டோமெண்ட் போட்டிருக்கேன். அது 3 ப்ரீமியம் இயர்லி கட்டிட்டேன். செகண்ட் பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் 2 இயர்லி ப்ரீமியம் கட்டிட்டேன். ஜீவன் லக்ஷ்யா எடுத்து 6 months ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு மீ எந்த பாலிசியும், அதாவது இப்ப எனக்கு ரிஸ்க் ஆனா எல்லா பாலிசியும் எனக்கு கொடுப்பாங்களா, இல்ல 3 years கிராஸ் பண்ணது மட்டும் கொடுப்பாங்களா சார்? எல்லா பாலிசிஸான வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் கவரும் கண்டிப்பா கிடைக்கும் சார். பாலிசி இஷ்யூவன்ஸ் ஆகி இஃப் எனி அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் இமீடியட்டா இருந்தா கூட நடந்தா கூட அவங்க LIC வந்து அவங்களோட ரிஸ்க் கவரை கொடுக்கறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஆனா காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இறந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து ரொம்ப ஸ்க்ரூட்னி பண்ணி பார்ப்பாங்க. ஓகே சார். ஓகேங்களா? பட் அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் இந்த மாதிரியான விஷயங்களா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து சிம்பிள் ஏன் வந்து ஒரு விஷயங்கள்னா ஆக்சிடென்ட் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சார், இட்ஸ் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட். இப்ப டிசீஸ் இருந்தது அப்படின்னா வித்தின் 3 yearsக்குள்ள யாருமே இறந்து போக மாட்டாங்க இல்லையா?
ஓகே சார். எஸ் சார். ஓகேங்களா? அதனால என்ன டிசீஸ், இந்த ப்ரொபோசல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு எக்ஸிஸ்டிங்கா இந்த விஷயங்கள் இருந்ததா, நீங்க அதை மறைச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஓகே சார். ஓகேங்களா? சோ எனக்கு அந்த மாதிரி தெரியல சார் ஏதாச்சும் ஒரு ஆக்சுவலா. விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட ரிஸ்க் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமா ரிஸ்க் கவர் கொடுத்துருவோம். ஓகே சார். எஸ் சார். தேங்க் யூ so much சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஹலோ, நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். ஹலோ. யா சார், அந்த ப்ரௌச்சர் நீங்க சொல்றீங்களா மெயில் அனுப்புறதுல, அந்த ஆமா. ப்ரௌச்சர்ல ஏஜென்ட் ஃபோன் நம்பரே வர மாட்டேங்குது சார். ப்ரோஷர்ல ஏஜென்ட் ஃபோன் நம்பருங்களா? மெயில் அனுப்புறோம் இல்லையா இப்போ? ஆமா மெயில் சொன்னீங்களே இப்போ. ஆமா ஒரு இந்த இது இல்லீங்களா சார், அது வந்து உங்களோட அது வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி. இல்ல மெயில்ல ஏஜென்ட்டோட ஃபோன் நம்பர் இருந்தா சார் அட்லீஸ்ட் பார்ட்டி ஃபோன் பண்ணுவாங்க. ஏஜென்ட்டோட ஃபோன் நம்பரே இல்ல அதுல. வெறும் நேம் அண்ட் அட்ரஸ். ஒரு உங்களோட ஃபோன் நம்பர் காலம் ஒன்னு ஆட் பண்ற மாதிரி உங்களுக்கு வேணும் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே ரைட். ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மேபி. இல்ல இமெயில்ல தான் போறது. அதுல ஏஜென்ட்டோட ஃபோன் நம்பரே இல்ல அதுல. ஓகே, சோ அத ஆட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஆமா ஆமா. ரைட் சார், we'll take this as a consideration சார். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, any other questions related to training program? இன்னைக்கு நம்ம லக்ஷ்யா ++ டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். சார் வணக்கம், நான் கரூர்ல இருந்து அனிதா பேசுறேன் சார், டிஎன் இன்சூரன்ஸ். சொல்லுங்க மேடம். இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நாங்க ஜீவன் லக்ஷ்யா கொடுத்திருந்தோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 lakhs சம்மர் ஷூட் கொடுத்திருந்தோம். பட் இப்ப கோவிட்னால அவர் இறந்துட்டாரு. செகண்ட் பிரீமியம் கட்டியிருக்காரு. இப்ப அவருக்கு வந்து நேச்சுரல் டெத்ல கிளைம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட கொட்டேஷன் பார்க்கும்போது 33,08,000 என்னமோ வருதுங்க சார். நம்ம அவங்களுக்கு அந்த கிளைம் வருமா, இல்ல ஆக்சுவல் சம்மர் ஷூட் அதுக்கான போனஸ் பிரீமியம் என்ன பிரீமியம் கட்டியிருக்காங்களோ அது மட்டும் நம்ம கொடுப்போமா? பாருங்க, இது எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ஹிஸ்டரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கோவிட் அப்படின்றது இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் அன்பார்ச்சுனேட் டெத். அதனால டோட்டல் ரிஸ்க் கவர் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுக்கறது தான் எல்ஐசியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. டோட்டல் ரிஸ்க் கவர் கொடுக்கணும். ஓகே மேடம், ஒரு நிமிஷம் சார். ட்ரெய்னர் சார், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்மளோட சாஃப்ட்வேர்ல வர ரிஸ்க் கவர் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுப்பாங்களா? நம்ம வந்து அந்த பண்ணி கொடுப்போம்ல, அத மட்டும். ஓகே, நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் கவர் அப்படியே கொடுப்பாங்கன்றது கேரண்டி கிடையாது. ஏன்னா இதுல ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கலாம், கேரண்டீட் நான் கேரண்டீட் ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம். சோ அதுல எஃப்ஏபி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த எஃப்ஏபி ரேட் அந்த டைம்ல எல்ஐசி என்ன டிக்ளேர் பண்றாங்களோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப போனஸ் ரேட் மட்டும் கேரண்டீட் அவங்களுக்கு. சம்மர் ஷூட் 100%, போனஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100%. பட் எஃப்ஏபி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்து அந்த டைம்ல அந்த டைம் ஆஃப் டெத்ல என்ன டிக்ளேர் பண்றாங்களோ அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் மேடம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே நம்ம ஓகே சார், தேங்க் யூ சார். அதான் கஸ்டமர் கேக்குறாங்க, அதுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான். டெஃபினட்டா நீங்க பாலிசி நீங்க கொட்டேஷன் கொடுக்கும்போது எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா +or-10%ன்றத சொல்லுங்க கஸ்டமர் கிட்ட. சொல்லணும். ஓகே, மெச்சூரிட்டி கூட. ஓகே ரைட். தேங்க் யூ சார். யா ஓகே, any other questions? ஓகே, so how to calculate IRR in quotation அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கேக்குறாங்க. சிம்பிள் சார், நீங்க ஒரு பிளான் காம்பினேஷன் நீங்க போய் கிளிக் பண்றீங்களா, இங்க போய் கிளிக் பண்ணிட்டு இந்த பிளான் காம்பினேஷனோட கொட்டேஷன் நீங்க ஜெனரேட் பண்ணும் போதே ஒரு IRR ஓட என்ன ஆகும் அப்படின்னா கொட்டேஷன் ஜெனரேட் ஆகும். தட் வி சே இங்க பிளான் காம்பினேஷன்ஸ்க்குள்ள நீங்க போறீங்க, நியூ மேஜிக் மிக்ஸ்க்கு நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த நியூ மேஜிக் மிக்ஸ்ல நீங்க இங்க போய் ஈல்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, ஓகே, இந்த பிளான் காம்பினேஷன்ல ஈல்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் IRR. ஓகேங்களா? ரிஸ்க் ஈல்ட் எவ்வளவுன்றதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணி நீங்க கொட்டேஷன் எடுத்தீங்கன்னா IRR கால்குலேட் ஆகி வந்துரும். இவரு வந்திருக்காரு. யா ப்ளீஸ். அவங்க வீட்டுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லிடு. பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தாச்சு. Okay, okay. Who's next to ask you a question? Sir, Tulasi Raman, CBO 15, sir. Hello, sir. Yeah, hi, sir. Sir, நீங்க அந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு அந்த இமெயில் சென்ட் பண்ணலாம்னு சொல்லிருந்தீங்கல்ல, அந்த சென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னென்ன மாதிரி வருதுன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து அலோவ், டினை ஆர் ஹெல்ப்னு கேக்குது. அந்த பாக்ஸ் ஒன்று பாப்அப் ஆகுது. இப்போ நான் அந்த 30 மெயில்ஸ்னா 30 டைம்ஸ் வேண்டாம் துளசி சார், அதுல அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் ஒன்னு இருக்கு. அது வந்து சில VM Pro ஆப் சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா கிளிக் எஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி அலோவ் கேட்காது. உங்களுக்கு புரியலன்னா எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க. ஓகே, நான் தனியா சொல்றேன். கால் பண்ணுங்க சார், எக்ஸிக்யூட்டிவ்க்கு அவங்க உங்களோட இத வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. Thank you Bharat sir. Thank you sir. Thank you Damodaran sir. Thank you.
Okay, let me take the last question for the day. Hello, sir. Yeah. சார் அமர் பாலிசி லாகின் பண்ணும்போது ஏகப்பட்ட queries வந்துகிட்டே இருக்கும் எல்ஐசி ஆஃபீஸ் சைட்ல இருந்து. அதனால இந்த பாலிசியை ஒரு மிடில் ஏஜ் குரூப்க்கோ இல்லை வந்துட்டு இன்கம் ஆவரேஜ் ஒரு 50,000 இன்கம் ஏர்னிங் பர்சனுக்கு கொடுக்கும்போது கூட அதோட கம்ப்ளீஷன் ப்ராசஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்கம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியே ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரிஸ் இந்த பாலிசி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஹெச்என்ஐக்கு மட்டும்தான் இது ஈஸியா இருக்கும் இந்த காம்பினேஷன் நினைக்கிறேன். நோ, அது அப்படி கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்என்ஐ தான் இந்த பாலிசி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜீவன் அமர்ல பாத்தீங்க அப்படின்னா நானும் ஒரு 80 lakhs 80 to 90 lakhs நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரிஸ்க் கவர் வச்சிருக்கேன். ஸோ ஒரு இமீடியட்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது கேட்பாங்க. பட் டாக்குமெண்டேஷன் அப்படின்றத கண்டிப்பா விகரஸா பார்ப்பாங்க. ஏன்னா சம்மட் ரிஸ்க் இந்த ப்ராடக்ட்ல ஜாஸ்தி. ஓகே, அவங்க ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்டை நீங்க கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த பாலிசி லாகின் ஆகும். ஸோ அந்த இன்கம் பேசிஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். ஒரு அந்த அளவுக்கு சம்மர்ஷூட் கொடுக்க முடியும். ஸோ டெஃபினட்டா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஜாஸ்தியா தான் ஆகும். பட் அப்படி இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 25 lakhs மினிமம் சம்மர்ஷூட் இருக்கக்கூடிய இப்போ நியூ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க லாகின் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப் டு சம் எக்ஸ்டென்ட் நீங்க 25 lakhs வரைக்கும் கொடுக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ஒரு பாலிசி கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமருக்கு வேற எந்த பாலிசியுமே கேட்க முடியாது போல. அந்த அளவுக்கு ஒரு 360 டிகிரில கவர் பண்ணி கொடுத்துற மாதிரி இருக்கு. டெஃபினட்டா இந்த பாலிசி நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது ஒரு கான்செப்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். Thank you, sir. Yeah, thank you. So my dear friends, it's a great day. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 1/2 hour டியூரேஷன்ல நான் முழு ப்ராடக்ட்ஸ் உங்களால என்ன எடுக்க முடியாது. பட் இமீடியட்டா உங்க கஸ்டமருக்கு போய் நீங்க என்ன பிளான் காம்பினேஷன்ஸ் நீங்க எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். மை டிஃபரெண்ட் கண்டினியூஸா ட்ரைனிங் ப்ரோக்ராம். யா ப்ளீஸ். நான் தான் பரத். ஒண்ணுல இதுல ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கல. சோ அவங்களுக்கு உங்க क्वेश्चंस ஃபில் பண்ண சொல்லிருங்க மேம் ப்ளீஸ். சோ நாளைக்கு அந்த क्वेश्चंस நம்ம ஆன்சர் பண்ணலாம். யா ப்ளீஸ். क्वेश्चंस நீங்களே சொல்லிடுங்க சார். வாட்ஸ்அப்போ இல்ல டைப் பண்ணுவாங்க. சாட்ல டைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம அந்த சாட்டை நம்ம எடுத்துட்டு நாளைக்கு செஷன்ல நம்ம இந்த क्वेश्चंस ஆன்சர் பண்ணலாம் சார். ரைட், டன். ஏன்னா அதுல ஒரு டிசாப்பாயின்ட்மென்ட் வருது பாவம் உங்களுக்கு. என்ன கூப்பிடல அப்படின்னு. டெஃபினெட்லி. ஓகே, மினிமமா நாங்க அன்மியூட் பண்ண வேண்டியது சில பேரை மட்டும் தான் எங்களால அன்மியூட் பண்ண முடியும். சோ உங்களோட क्वेश्चंस எல்லாத்தையுமே ஆன்சர் பண்றது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா நாங்க ஃபீல் பண்றோம். சோ உங்களோட क्वेश्चंस எல்லாத்தையுமே நீங்க டைப் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சோ அதோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நாங்க இண்டிவிஜுவலா நாங்க பாஸ் பண்ணிடுறோம். இல்லாட்டி நெக்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கான எல்லா விதமான அந்த ஆன்சர்ஸ் நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். Thank you sir. Thank you. மேபி நிறைய டெக்னிக்கல் ரிலேட்டட் क्वेश्चंஸா இருக்கலாம். சோ அதை எங்களோட எக்ஸிக்யூட்டிவா வச்சு நான் உங்களுக்கு டைரக்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. So thank you very much my dear friends. உங்களோட questions எல்லாத்தையுமே டைப் பண்ணுங்க. I will open the Zoom room for next 5 minutes. அது உங்களோட questions எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியான நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டினியூஸா என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த லாக்டவுன் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் சப்போர்ட். ஐ எம் வெரி மச் ஹாப்பி. எப்படி என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் ஆரம்பிச்சனோ த பிசினஸ் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக் மை டியர் ஃப்ரெண்ட். பி சேஃப் அட் ஹோம். லேர்ன் ஹையர் வே. சாரி, நாளைக்கு மார்னிங் 10 o'clock மீட்டிங் சார். அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் சக்சஸ் அதையும் யா ரைட். ஸோ நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய ட்ரையாங்கிள் ஆஃப் சக்சஸ் அப்படின்ற ஒரு 3 ட்ரைனர்ஸ் போட்டு நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். ஸோ யுவர் பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இதுவும் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டோடைய நாலேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டினியூஸா இந்த எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். பட் என்னோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா 2 எல்ஐசி அஃபீஷியல்ஸ், ஒரு எல்ஐசி ஏஜென்ட்ஸ் அண்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் எடுக்க போறாங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர், சென்னை மார்க்கெட்டிங் மேனேஜர் and marketing manager and LIC advisor. Yes, and Ananda app பத்தி நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவா பேச போறோம் சார். சூப்பர். சோ ஆனந்தா ஆப் பத்தி எக்ஸ்க்ளூசிவாவும் LIC ப்ராடக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராமாவும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 ஸ்பீக்கர்ஸோட ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் சக்சஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அப்சல்யூட்லி இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டீலர்ஸ் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த ட்ரைனிங்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணா போதும்.
இந்த நாளைக்கு 10 o'clockல இருந்து நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதற்கான என்கொயரியை இமீடியட்டா இந்த ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்கான என்கொயரியை இமீடியட்டா உங்களுடைய வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டீலர்ஸ் கிட்ட, நீங்க டேட்டாகாம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டீலர்ஸ் கிட்ட நீங்க கேளுங்க. So and also I will meet you tomorrow in the triangle of success. Until then, bye and take care.